ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மளோட 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 29வது நாளில் இருக்கோம். சாவித்ரி, அந்த பதிவிரதை இளம் பெண், தன்னோட கணவனை இழந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கே வந்த சித்த புருஷர் அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்கிறாரு. பிறப்பு இறப்பு அந்த சூட்சமம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும், இந்த பிறப்பு இறப்பு சூழலிருந்து நான் மீண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும், என்னோட மனதை சாந்தமாக்குங்க அப்படின்னு அந்த சித்த புருஷர்கிட்ட சாவித்திரியும் கேட்குறா. அவரும் அதுக்கான வழியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சித்த புருஷர் சொல்கிறாரு, அந்த பதிவிரதையான சாவித்திரியிடம் சொல்கிறாரு. முதல்ல சித்த புருஷர் என்ன பண்ணுறாரு, பெண்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காசியில் அகஸ்திய முனிவர் அவரோட மனைவி லோபமுத்திரியோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது விந்தியமலை அகத்தியருக்கு பணிந்து அவரோட சீடர் போல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாரதர் என்ன பண்றாரு, விந்திய மலைகிட்ட நீ எல்லா விதத்திலும் மேலானவர். விந்திய மலைகிட்ட சொல்றாரு, நீ எல்லா விதத்திலும் மேலானவர், ஆனால் உயரத்தில் மேருமலையை விட குறைவானவர் என்று சொல்றாரு. இது கேட்ட விந்திய மலைக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகிருச்சு. ஏன்னா நம்ம எல்லா விதத்திலையும் சிறந்தவங்களா இருந்தும் மேருமலையை விட உயரம் கம்மியாக இருக்கமேங்கிற அந்த ஆத்திரத்தில் மேருமலையை விட உயரமாக வேண்டும் என்று நினைத்து தன்னோட உயரத்தை அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் விந்திய மலைக்கு தெற்கு புறம் இருக்கும் இடமெல்லாம் கதிரவனோட சூரியனோட ஒளியே படாமல் மலையோட ஹைட்டை அதிகமான என்ன ஆகும், சூரியனோட ஒளி வெளிச்சம் வராதில்ல. அதனால் தெற்கு புறமாக இருக்கிற இடத்துல எல்லாம் சூரிய ஒளியே படாமல் இருட்டாகுது. அதனால் அங்கே வாழ்கிற மக்கள் அன்றாட வேலைகளை செய்ய முடியல. சூரிய ஒளி வளரலைன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அன்றாட அவங்களோட தினசரி வேலையை கூட அவங்களால செய்ய முடியல. இதை பார்த்த முனிவர்கள் தேவர்களோட அதிபதியான இந்திரன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த அவலத்தை பற்றி முறையிடுறாங்க. எல்லா தேவர்களும் இந்திரன்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்திரன் தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று அவங்கள்ட்ட சொல்லினதுக்கப்புறம் அவர்களோட சேர்ந்து பிரம்மாவை பார்க்க போகிறாரு. பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி வெளிச்சமே போகாமல் இருக்கு, விந்திய மலை தன்னோட உயரத்தை அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால் சூரிய ஒளிக்கதிர்கள் தெற்கு புறத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்குது. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்கும்போது பிரம்மா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்கள் எல்லாரும் அகத்திய முனிவர்கிட்ட போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட முறையிடுங்க. நீங்கள் தெற்கு புறமாக போய் வாழுங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்னெறிகளை கூறுவதுக்கு யாருமே இல்லை. தெற்கு புறத்தில் இருக்கும் மக்களுக்கு நல்வழிகளை காட்டுவதற்காக நீங்கள் தெற்கு புறத்துக்கு போங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கோங்க. அப்படி அவர் போக சம்மதிச்சாருன்னா தெற்கு திசைக்கு அவர் அகத்திய முனிவர் போகிறதுனால இந்த விந்திய மலை தான் அகத்திய முனிவருக்கு அடிபணிந்து நடக்குதுல்ல. அதனால இவர் தெற்கு புறத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அங்கே சூரிய ஒளி கதிர்கள் இல்லாமல் இருக்கும். அதனால விந்திய மலை என்ன பண்ணோம், தன்னோட உயரத்தை குறைச்சிக்கும். ஏன்னா விந்திய மலை அகத்திய முனிவருக்கு அடிபணிந்து நடக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் போய் சொல்லுங்கப்பா, இப்படி சொன்னீங்க, அவர் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்வும் கொடுக்குறாரு. உடனடியாக இந்திரன் என்ன பண்ணுறாரு, தேவர்கள் அப்புறம் மற்ற முக்கியமானவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு, முக்கியமான மகரிஷிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக அகஸ்திய முனிவரை பார்க்க போகிறாங்க. அகஸ்திய முனிவர் கூடவே அவங்களோட மனைவி பதிவிரதையான லோப முத்திரையோடு வந்திருக்காரு. அந்த தம்பதிகளுக்கு பூஜையெல்லாம் செய்கிறாங்க. அகஸ்தியருக்கும் அவரோட மனைவிக்கும் பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அப்பொழுது பிரகஸ்பதி என்ன பண்ணுறாரு, அகஸ்தியரையும் அவர் மனைவியான லோப முத்திரையும் புகழ்ந்து அவர்களின் இந்த புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் அந்த அம்மையாரின் பதிவிரதா தர்மம்தான் என்றார். அதை கேட்ட தேவர்கள் பிரகஸ்பதியிடம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பதிவிரதா தர்மங்களை பற்றி விவரமாக கூறுங்கள் என்று கேட்குறாங்க. உடனே பிரகஸ்பதி சொல்ல ஆரம்பிக்கிறார். கணவனை எப்பொழுதும் ஸ்ரீ ஹரி போல் பூஜிக்க வேண்டும். கணவன் சாப்பிட்ட பிறகுதான் அந்த இலையில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். கணவனுக்கும் விருந்தினருக்கும் சோர்வு என்று நினைக்காமல் சேவை செய்ய வேண்டும். முடிந்த வரையில் அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போகக்கூடாது. அப்படி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலை குனிந்து செல்ல வேண்டும். கணவனின் சொல்லை தட்டாமல் இருக்க வேண்டும். படுக்கை அறையில் கணவனை சந்தோஷமடைய செய்து அவர் உறங்கிய பிறகு அவள் உறங்க வேண்டும். கணவன் இல்லாமல் தனியே விழாக்களுக்கென்றும் யாத்திரைகளுக்கென்றும் போகக்கூடாது. கணவன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நகைகளை அலங்கரிக்க வேண்டும். இப்போ படிக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிறத தான் நான் படிக்கிறேன்.
ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இதெல்லாம் எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. ஏன்னா அப்போ எல்லாமே கணவர்களும் வந்து மனைவிக்கிட்ட அந்தளவுக்கு வந்து அன்போடு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க. உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நல்லது. இது வந்து பெண்களை வந்து தாழ்த்தி சொல்லணும், பெண்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் கிடையாது. ஆன்மீகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்குது, அந்த காலத்தில் ஆண்களும் வந்து அவங்களோட வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சாங்க. அதாவது தன்னோட குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பெண்களும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் எப்படிலாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஆண்கள் நம்மளும் வந்து கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம், பெண்களும் பிடிவாதமாக இருக்காங்க. எல்லாமே கலந்து தான் இருக்குது. யாரையும் வந்து நல்லது கெட்டது குறை அது இதெல்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இதையெல்லாம் தாண்டி அந்யோன்யமான தம்பதிகளும் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம நிதர்சனமாக நம்மளோட கண்களால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சு போகிற தம்பதிகளையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி வாங்க, எந்த அளவுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கணவன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நகைகளை அலங்கரிக்க வேண்டும். அவர் வீட்டில் இருக்காமல் வெளியூர்களுக்கு போன பொழுது நகைகளை அலங்கரிக்க கூடாது. கணவனின் பெயரை மனைவி உச்சரிக்க கூடாது. இப்போலாம் வாடா படம்னா நம்மளே கூப்பிட்றாங்க. சரி, கணவன் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்பே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கணவனை தெய்வம் போல் நினைத்து பூஜை செய்ய வேண்டும். கணவன் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் மனைவி துயரமாக இருக்கக்கூடாது. அவர் துயரமாக இருக்கும் பொழுது அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. கணவன் கோபமடைந்தால் மன்னிக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும். அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தையை கூட வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்போம். வருஷம் ஃபுல்லாக வாய்ஸ் ஃபுல்லாக ஐயோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி வந்து யாரையும் தவறாக புரிஞ்சிக்காதீங்க. சின்னதாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டா போதும், அதை வந்து ஆயுசு ஃபுல்லாக சொல்லி காமிப்பாங்க. கணவனின் ஆயுள் பெருகுவதற்காக மஞ்சள், குங்குமம், மாங்கல்யம் ஆகியவற்றை பக்தியுடன் இட வேண்டும். ஒழுக்கமில்லாத பெண்களுடனும் கணவனை மதிக்காத பெண்களுடனும் பதிவிரதை உறவு வைத்து கொள்ள கூடாது. மாமியார், மாமனார், மைத்துனர், நாத்தனார் முதலானவர்களை விட்டு தனி குடித்தனம் போக வேண்டுமென்று நினைக்கக்கூடாது. கணவனுக்கு பிடித்தமான ஆடைகளையே உடுத்த வேண்டும். கணவன் சந்தோஷமாக இருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும். கணவன் செல்வம் இல்லாதவரானாலும் ஆண்மை இல்லாதவன் ஆனாலும் வியாதி உள்ளவரானாலும் அவரை தெய்வம் போல் நினைத்து அவருடன் வாழ வேண்டும். கணவனிடம் எது இருக்கிறதோ அதற்கேற்ப வாழ வேண்டும். வசதி படைத்தவர்களைப் போல் தங்களுக்கு இல்லை என்று குறை கூறக்கூடாது. மற்ற ஆண்களை காமத்துடன் பார்க்கக்கூடாது. அப்படி செய்தால் மகா பாவம் ஒட்டி கொள்ளும். இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இதை கேட்குற ஆண்களுக்கு இங்கே மனைவி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதில் ஒரு பாதி அளவாவது ஆண்களும் இதே மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. பெண்களும் அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு கை மட்டும் பத்தாதுல ஓசை வர்றதுக்கு 2 கையும் வேணும். அப்போ ஒருத்தர் மட்டும் அனுசரித்து நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பார்த்தாது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஒத்துமையாகவும் அனுசரித்து போனால் மட்டும்தான் குடும்பம் வந்து நல்லா இருக்கும். குழந்தைகளுக்காக, நம்மளோட பெற்றோர்களுக்காக நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இன்றைக்கி காலகட்டத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கையில். அது பணம், காசு, ஆரோக்கியம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறைகள் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பம்னா எல்லாமே நம்ம அனுசரித்து தான் போகணும். நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காகனா இது பெண்கள்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா ஆண்களும் வந்து சரியாக இருக்கணும். அதுக்காக தான் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் இதே தான். நானும் வந்து கொஞ்சம் கடைபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இப்படி நடந்து கொள்ளும் பதிவிரதா பெண்களை தேவர்கள் கூட வணங்குவார்கள். தீய நடத்தையுள்ள பெண்களால் அவர்களின் வம்சமெல்லாம் பாவம் சூழ்ந்து கொள்ளும். பதிவிரதைகளால் வம்சமெல்லாம் மேன்மை அடையும். அப்படிப்பட்ட பதிவிரதைகளை மணமுடிப்பவனுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட மனைவி இல்லாமல் யக்ஞங்கள், பூஜைகள், யாகங்கள் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட பதிவிரதையை கண்டு பூமியும் தன் கடினத்தை விட்டு அவள் பாதங்களின் அடியில் மென்மையாக மாறிவிடும். அவளுடன் வாழ்வதினால் 7 பிறவிகளின் பாவங்கள் கூட அகன்றுவிடும். கங்கையில் நீராடிய புண்ணியம் பதிவிரதைகளை பார்ப்பதினாலேயே வரும் என்று சொன்னார்.
இது எல்லாத்தையும் சாவித்திரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கந்தர்வபுரம் எல்லையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சாவித்திரி தன்னோட கணவன் வந்து இறந்துட்டாரு, அவரோட உடலும் அங்கே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் என்ன நடந்தது, சாவித்திரி என்ன பண்ணாங்க, அந்த பையன் தத்தாத்திரேயர் வந்து இறந்துட்டாரு, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இன்னும் செய்தி தெரியாது, பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவங்களும் இறந்துருவாங்க. அவங்களும் இறந்துட்டா சாவித்திரி வந்து 3 பேரை வந்து கொலை பண்ண மாதிரி வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிடுவா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சாவித்திரி தன்னோட கணவனை வந்து மீட்டெடுத்தாளா, இல்லை அவளும் வந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொண்டாளா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பதிவிலேயே வந்து சாவித்திரி வந்து என்ன நடந்தது, சாவித்திரியோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவிலேயே வந்து சொல்லிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் கதைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கேன். அதனால் நிறைய பேச முடியல. அதனால தான் வந்து சரி ஓகே நம்ம நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும், நானும் வந்து இன்வால்மெண்ட்டாக வந்து பேசணும். அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.